நம்ம இன்னைக்கு அடுப்பே ஆன் பண்ணாமல் ஒரு 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய சூப்பரான ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதை நம்ம இன்னைக்கு பிரெட் வச்சு பண்ண போகிறோம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், சுலபமாகவும் பண்ணி முடிக்க முடியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம ஒரு க்ரீம் ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் சுகர் பவுடர் சேர்த்துக்கோங்க. அதாவது சர்க்கரையை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதிலிருந்து 2 டீஸ்பூன் எடுத்து சேர்த்துக்கோங்க. கூடவே 3 டேபிள் ஸ்பூன் பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த பிராண்டு பால் பவுடர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி க்ரீமியாக இருக்கும் நம்ம எடுத்து சேர்க்குறக்கு. இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துக்கோங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துகிட்டே இருங்க. நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். இது மொத்தமாகவும் நம்ம சேர்க்கக்கூடாது. இது ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. பால் ஸ்பூனில் எடுத்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அளவு அதிகமாகிடாமல் இருக்கும். ஏன்னா இதில் நம்ம பால் பவுடர், சுகர் பவுடர்லாம் சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமாகவே தண்ணி விட்டு வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. அவ்வளோதான், க்ரீம் தயாராகிருச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து நம்ம ரப்ரி செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால், 1 கப் பால் பவுடர், 1/2 கப் அளவுக்கு சுகர் பவுடர் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் ஒரு விஸ்க் இல்லைன்னா ஒரு ஸ்பூன் வச்சுட்டு கூட நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ரொம்ப தண்ணியாக இருக்க மாதிரி தெரிஞ்சதுன்னா இன்னும் கொஞ்சம் பால் பவுடர் சேர்த்து கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. எசன்ஸ் சேர்க்குறதுனால நல்ல வாசனையாக இருக்கும். நீங்கள் வெனிலா எசன்ஸ்க்கு பதிலாக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கிறலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் உங்களுக்கு விருப்பமான நட்ஸை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் பாதாம், பிஸ்தா, முந்திரி எல்லாம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரப்டி தயாராகிருச்சு. இது ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு பவுலில் 1/2 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துக்கோங்க. இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பாலில் தான் நம்ம ப்ரெட்டை நனைச்சி எடுத்து இந்த ஸ்வீட் பண்ணுவோம். அதுக்கு முதல்ல நம்ம ப்ரெட்டை கட் பண்ணிக்கிறலாம். இப்போ இந்த பால் ஒரு ஓரமாக இருக்கட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருங்க. உங்களுக்கு விருப்பமான அளவுக்கு நீங்கள் ப்ரெட் எடுத்துக்கிறலாம். நான் ஒரு 5-6 ப்ரெட் கிட்ட எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இது ரவுண்ட் ஷேப்க்கு கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஒரு ஷார்ப்பான கிளாஸு இல்லைன்னா ஒரு பாத்திரம் வச்சுட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்க்கு கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நீங்கள் இது போல் எடுத்திங்கன்னா வெளியில் வந்துடும். இதே மாதிரி மீதி இருக்க எல்லா ப்ரெட்டையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ப்ரெட்டில் 2 ரவுண்ட் ஷேப் நம்மளுக்கு கிடைக்குது. நீங்கள் அகலமான பெரிய ப்ரெட், சாண்ட்விச் ப்ரெட்லாம் எடுத்திங்கன்னா 4 ரவுண்ட் கூட உங்களுக்கு கிடைக்கும். இந்த மீதி இருக்க ப்ரெட்டை நம்ம அப்படியே சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா கீழே தூக்கி போகிறதுக்கு பதிலாக நீங்கள் இதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரெட் க்ரம்ஸ் தயாராகிடும். ஸோ இதை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இதே மாதிரி நான் எல்லா ப்ரெட்டையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் ஏற்கனவே சொன்னது போல் உங்களுக்கு எத்தனை ப்ரெட் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட் பீசஸை இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுருக்க பால் இருக்குல்ல, அதில் முக்கி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்க பாலை இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு வடிச்சுக்கோங்க. இதே போல் மீதி இருக்க எல்லா ப்ரெட் துண்டுகளையுமே இந்த மாதிரி பாலில் முக்கி எடுத்து எக்ஸ்ட்ரா இருக்க பாலை இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி வெளியில் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க.
பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. இது பார்க்கும்போது உங்களுக்கு கஷ்டமாக தெரியும், ஆனால் ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஈஸியாக பண்ணிடலாம். ஆனால் ப்ரெட் வந்து கொஞ்சம் டெலிகேட்டடாக இருக்கும், அதனால் பார்த்து பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நல்லா பிழிஞ்சு விட்டுருங்க. பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ பாருங்கள், எல்லா ப்ரெட் துண்டுகளையும் நான் அதே மாதிரி பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஏற்கனவே க்ரீம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை இந்த ப்ரெட்டில் வந்து ஸ்டஃபிங் பண்ண போகிறோம். ஒரு ப்ரெட் துண்டை எடுத்துகிட்டு இந்த மாதிரி க்ரீம் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு ப்ரெட் துண்டை வச்சு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த ஓரங்களை நல்லா இது போல் அமுத்தி விட்டுக்கோங்க. நம்ம பாலில் நனைச்சி எடுத்து தான் பண்ணுறோம், ஸோ ஈஸியாக ஒட்டிக்கும். இதுக்காக தான் நம்ம பாலில் நனைச்சிட்டு அதுக்கப்புறமா ஸ்குவீஸ் பண்ணியிருக்கோம். இதே போல் மீதி இருக்க எல்லா ப்ரெட்லையுமே ரெடி பண்ணிக்கோங்க. உள்ளுக்க க்ரீம் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ப்ரெட் துண்டுகளை இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு கண்ணாடி பவுலில் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதாவது நம்ம க்ரீம் ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த ப்ரெட் பீசஸை இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருக்க ரப்ரி இருக்குல்ல, அதை இது மேலே ஊற்றிக்கோங்க. நல்லா க்ரீமியாக இருக்குது. இது அப்படியே கூட நம்ம சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஓகே, இது இந்த மாதிரி ஊற்றினதுக்கப்புறமா இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 6 மணி நேரம் வச்சுக்கோங்க. ஃப்ரீசரில் கிடையாது, ஃப்ரிட்ஜில் வச்சா போதும். ஒரு 6 மணி நேரத்துக்கு அப்புறமா நீங்கள் அதை சர்வ் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட இதை உடனே இன்ஸ்டண்ட்டாக சர்வ் பண்ணலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், நல்ல ஜூஸியாக, வாயில் வச்சதும் கரையிறது அளவுக்கு. ஸோ மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிரெட் ஸ்வீட் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.